தொடர்ந்து 12 ராசிக்கும் நம்ம 2026ல குரு பகவானுடைய பயிற்சி பத்தி நம்ம கலந்துரையாடல் பண்ணிருக்கோம். ஆமாங்க சார். அதுல மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? ஏன்னா மீன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. ஓகேங்க சார். சார் மீன ராசிக்காரர் இந்த வருஷம் 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ராசியாதிபதி போயிட்டு 5ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். 5ஆம் இடத்துல உச்சம் பெறது இவருடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வளர்ச்சி கொடுக்கும். குழந்தைகள் இல்லாத குழந்தை பேரு கிடைக்கும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரி அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்துல ராசியாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று அவருடைய பார்வை 5ஆம் பார்வைக்கு மீன ராசிக்கு 9ஆம் இடம் தொடர்பு ஏற்பட்டனால தந்தை வழி முன்னேற்றம் கொடுக்கும். தந்தை வழி உள்ள சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். தந்தை வச்சு ஒரு தொழில் பண்ணது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருஷத்துல கொடுக்கும் சார். சமுதாயத்துல பேரும் புகழும் அடையக்கூடிய 5ஆம் வீட்டுல அமரக்கூடிய குருபானுடைய பார்வையில கிடைக்கும் சார். கிடைக்கும். குரு பார்வையில மீன ராசிக்கு எந்த மாதிரியான கொடுப்பனைகள் இருக்கு? 5ஆம் இடம் ஐயா மிகவும் சிறப்பா சொன்னாரு. பூர்வ சம்பந்தமாக சொத்து பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளோட கல்வி வளர்ச்சி எல்லாமே நீங்களே சிறப்பாக சொல்லிட்டீங்க. அதுபோல சமுதாயத்தில் தந்தை வழியில் செய்யக்கூடிய தொழில்களை இவங்க எடுத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உண்டுங்கய்யா. அதே மாதிரி 11ஆம் பாவம் சனி பகவானோட வீடு இவர் பார்வையில் இருப்பதால ஆசைகள் ரொம்ப நாள் நீண்ட நெடுநாளாக இருந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள், முயற்சி எல்லாம் வெற்றி அடையும். அவருடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகும். ஏன்னா லாபஸ்தானம் இல்லைங்களா, கண்டிப்பா அதற்கு உண்டான பண தேவைகள் இவர்களுக்கு பூர்த்தி ஆகும். தொழில வருமானம் இரட்டிப்பாகும். எந்த தொழில் செஞ்சாலும் தந்தை வழியில் தொழில், சுய தொழில், இது சம்பந்தமான வருமானங்கள் அவருக்கு மிகவும் இரட்டிப்பை தரும். லாபஸ்தானங்களை கொடுக்கும். மிகவும் சிறப்பா இருக்கும். சொல்றது மீன ராசிக்காரர்கள் 11ஆம் இடம் லாபம் ஆசை நிறைவேறுனா, எனக்கு திருமணம் ஆகணும்னாலும் அதுல ஆசைதான் திருமணத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். அந்த பாக்கியத்தை அமைப்பு கொடுக்கும் சார். இதுல என்ன விஷயம் ஒண்ணுன்னு, குரு பகவான் தன் வீட்டை தானே பாக்குறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சார். நல்ல அமைப்பு தன் வீட்டை தானே பாக்குறது ஜாதகரே மேன்மை அடையக்கூடிய இரட்டிப்பு பலனை கொடுக்கும். 2026 மீன ராசிக்காரர்கள் ஜாக்பாட் மாதிரி டபுள் ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு இருக்கு சார். உயர் பதவி கிடைக்கும். சமுதாயத்துல அந்தஸ்து கூடும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால படிப்புல மேலும் எடுக்கிற முயற்சியில வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். நல்ல அமைப்பை கொடுக்கும் சார். இந்த வருஷம் வழிபாடு எது எடுத்து வருஷத்துல மீன ராசிக்காரருக்கு போகக்கூடிய கோயில் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் சார். உங்களுடைய கருத்துங்க சார்? அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில உச்சம் அடைகிறார். கடக ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ராசிலேயே செவ்வாய் நீசம் அடைவார். அப்ப செவ்வாய்னா என்னது? முருகன் இல்லையா? அப்ப அந்த இடத்துல குரு உச்சமாகக்கூடிய தன்மை எங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம். வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்க பாத்தீங்கன்னா 7 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். 7 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி கோவில் இருக்கிற செல்வமுத்து குமாரசாமி வழிபாடு பண்ண குழந்தை பிராத்தமோ திருமண பிராத்தமோ பொதுவா அவங்க வேலை சார்ந்த எந்த விஷயங்களை முயற்சி பண்ணாலும் அது வெற்றி கொடுக்கும். ஏன்னா வைத்தீஸ்வரன் கோவில் அவங்களுக்கு இன்னொரு பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டவங்க வைத்தீஸ்வரன் கோயில் போனா கண்டிப்பா அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா அதுக்கு பேர்லயே வைத்தியம் இருக்குது இல்லையா? அப்ப வைத்தீஸ்வரன் கோவில் மிக சிறப்பான அவங்களுக்கு ஒரு ஸ்தலமாக இருக்கும். அதே போல சார் மருத்துவத்துக்காக ட்ரை பண்றவங்க வைத்தீஸ்வரன் கோயில் போனா மருத்துவம் கிடைக்கும். வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு உளவார பணி செய்யணும். உளவார பணி செஞ்சா அவங்களுக்கு அந்த மருத்துவம் சார்ந்த வேலையோ படிப்போ கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். தேவராயன்பேட்டையில மச்சபுரீஸ்வரர் வழிபாடு, சிவன் கோயில் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்குங்க. மீனராசிக்கிறப்ப அந்த உபயராசி, மீனராசி உபயராசி பொதுவா பாத்தீங்கன்னா மீனம் பேர் அதுலயே வந்துருச்சு. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார். சூப்பரான பலன் கிடைக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் மீனாட்சியே நிறைந்த பாவம் வரல. மீனராசிக்காரங்க மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா எண்ணிய காரியம் நிறைய. பொதுவா மீனராசிக்காரருக்கு இந்த வருஷத்துல எல்லா வகையிலுமே ஒரு பண வகையிலாகட்டும், ஒரு தொழில் வகையிலாகட்டும், ஒரு பொருளாதார வகையில எல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் கொடுக்கும் சார். கண்டிப்பா. ஓகே சார். அந்த ராசிக்கு ராசி அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல உச்சம் அடைறது மிகப்பெரிய ராஜயோகம். கண்டிப்பா. குருவோட வீடுன்றதுனால தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடு, ஆலங்குடி குரு பகவான் வழிபாடும் மிகவும் சிறப்பான நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பா. இந்த 12 ராசிக்கும் நம்ம 2026-27 மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடல் நம்மளுடைய தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்தின் சார்பாக பல்வேறு நிர்வாகிகள் முன்னிலையிலும் உறுப்பினர்கள் முன்னிலையிலும் இந்த ஒரு கருத்துரையாடல் மிக அற்புதமாக நடைபெற்று முடிகிறது. ஐயா, நீங்க ஏதாவது நம்ம தருமபுரி மக்களுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம பேசின குரு பயிற்சி பலன்கள் பற்றி நம்ம மக்கள் இதை பார்த்து இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தருமபுரி மாவட்ட ஜோதிட நலச்சங்க யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி போய் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாருக்கும் அது பயன்பெறும், கிடைக்கிற மாதிரி இருக்கும், பயன்பெறுவாங்க. எங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
லைக் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுடைய சங்கத்தில் மேன்மேலும் வளர உதவுங்கள். வேண்டுகிறோம். தர்மபுரி மாவட்ட ஜோதிடர சங்கத்துல இந்த குரு பயிற்சி பலனானது இது ஒரு பொதுவான பலனாகும். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய நிலைமையை ஆராய்ந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை முடிவு பண்ணி உங்களுடைய கிரகநிலை தசா கிரகநிலை ஆராய்ந்து அதற்குண்டான வழிபாடை எடுத்து பயன்பெறுமாறு நாங்க தர்மபுரி மாவட்ட சார்பாக அன்போடு நன்றி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.